தேவா சித்தவேசா சிவசிதம்பரம் கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோ கருட கொடியோன் காண மாட்டா களசேவடி என்னும் பொருளை தந்தெங்கு என்னை ஆண்ட பொல்லா மணியேயோ இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் களி ஆற வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழி ஆளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் திருவருளும் குருவருளும் கூட்டிவிக்க மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி, உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி, இங்கு கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி, சிவபிரகாசம் என்னும் சாத்திர நூலில் நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இதுவரைக்கு கிட்டத்தட்ட பொது பகுதியை நிறைவு செய்யக்கூடிய இடத்துல வந்து நிற்கின்றோம். முதல்ல காப்பு செயலை பார்த்து யாரெல்லாம் துதித்தார்கள் என்று நடராஜர் துதி, சிவகாமி அம்மை, விநாயகர், முருகப்பெருமான், சந்தான பரம்பரை, அவருடைய குருநாதர் இவர்களை எல்லாம் துதி செய்து இந்த நூலுடைய முதலிய பொருள் யாருக்கு எப்படி இந்த நூல் விளங்கும் அப்படிங்கிறதை பார்த்து, இந்த நூலை யாருக்கு கேட்பதற்கு தகுதி உள்ளது என்ற நூலை கேட்போர் யார் அப்படிங்கிறதையும் பார்த்து தீக்கையை குறித்து சொல்லியிருந்தார். தீக்கையை குறித்து சொன்ன பிறகு சிவஞானத்தின் சிறப்பு, அடுத்து நூலின் மரபு, இந்த நூல் எப்படி வந்தது என்று சொல்லி அவையடக்கம் சொல்லி பொது பகுதியை 13வது பாடலில் இருந்து ஆரம்பித்தார். இந்த பொது பகுதியில முதலில் பதி சொருப இலக்கணம், பதியினுடைய தடத்த இலக்கணம் 2 பாடல்களையும் சொல்லி பதியினுடைய உண்மையை சொல்லி, அடுத்ததாக முத்தொழிலுக்கும் சிவம்தான் மூலம், முதல் முழு காரணம் சிவபெருமான் தான் என்பதையும் சொல்லி, ஐந்தொழிலும் நமக்கு அருளே என்று சொல்லியிருந்தார். ஏனென்றால் ஐந்தொழிலும் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் சங்காரம் செய்வதெல்லாம் கொடுமை அப்படின்னு நினைக்கிறோம், இறப்பு என்பது கொடுமை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது அல்ல. பெருமான் இந்த ஆன்மா இளைப்பாறும் பொருட்டு இந்த உடலில் இருந்து அந்த ஆன்மாவை பிரித்தெடுக்கின்றார், அவ்வளவேதான். அடுத்து இதையெல்லாம் விளையாட்டு அப்படி என்று சொல்பவர்களும் உண்டு, அது கிரீட பிரமவாதி. ஆனால் நாமும் விளையாட்டு என்று சொல்லுகிறோம் என்றால் அவர் சொல்லுவது அது விளையாட்டு, விளையாடுவது போல என்று சொல்கிறார்கள். நாம் சொல்லுவது விளையாட்டு, மாணிக்க வாசகர் எல்லாம் சொல்லியிருக்கிறார் விளையாட்டு என்று. அப்படி சொல்லுவதெல்லாம் எதற்காக என்றால் எளிமையாக செய்கின்றான் அப்படிங்கிறதை குறித்து அந்த ஐந்தொழிலும் அருளே என்று சொல்லியிருந்தோம். அடுத்ததாக பசு, இந்த பதியினுடையதை பார்த்த பிறகு பசு இலக்கணம், அடுத்து பாச இலக்கணத்துல ஆன்ம இலக்கணத்தை சொல்லியிருந்தார். அந்த சுத்த மாயா காரியங்கள் எப்படிப்பட்டது, மாயையினுடைய இலக்கணம் எப்படிப்பட்டது, இறைவனே எல்லாவற்றிற்கும் முதல் காரணம் அல்ல, சரியா, மாயைதான் அப்படிங்கிறத குறிச்சு அதையும் சிந்தித்தோம். அடுத்ததாக கண்ம வேறுபாட்டினாலதான் இந்த உடல் வேறுபாடுகள் எல்லாம் கிடைக்கின்றன அப்படிங்கிறதையும் குறித்து, வினை முதலாக வந்ததா இல்லை மாயை முதலாக வந்ததா என்றால் கண்மமும் மாயையும், சரியா, நமக்கு இரண்டுமே துவந்துவம், இது வந்தது அது வந்தது என்று சொல்லக்கூடாது என்பதையெல்லாம் சிந்தித்தோம். அடுத்து 31 தத்துவங்களும் தோற்ற முறையை குறித்து சிந்தித்தோம். இந்த 31 தத்துவங்களும் எப்படி தோன்றுகின்றன அப்படிங்கிறத குறித்து இந்த பகுதியில நிறைவு பகுதிக்கு நிக்கிறோம். அப்ப 26வது பாடலில் இருந்து 31 தத்துவங்களும் தோன்றும் முறை, அடுத்து கண்ம இலக்கணத்தை பார்த்தோம். பிராயச்சித்தம், இந்த வினைகளை எல்லாம் செய்தால் அதற்கு ஏதும் பிராயச்சித்தம் உண்டா? ஏன்னா ஆன்மாக்கள் தவறு செய்வது இயல்பு, ஏனென்றால் அது மலங்கள் கூட இருப்பதனால. அப்படி இருக்கும்போது அதிலிருந்து விடுபடுவதற்கு எதுவும் பிராயச்சித்தம் இருக்கிறதா என்று
அந்த பிராயசித்தத்தை குறித்து சிந்தித்தோம். ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்தம் இந்த வினைகளை குறித்து சிந்தித்தோம். மலங்கள் எத்தனை வகை என்று சிந்தித்தோம். மொத்தம் மலங்கள் நம்ம எல்லாம் பார்க்கிறோம் 3 மலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க சிவபிரகாசத்துல சிறப்பாக 5 மலங்களை சொல்கின்றார். அடுத்து அவத்தை இலக்கணம், அதை தொடர்ந்து அவத்தை இலக்கணம், கேவல அவத்தையை பார்த்தோம். கேவல அவத்தையை பார்க்கும் பொழுதே சகல அவத்தைக்கு செல்லாமல் ஆணவ மலம் இல்லை என்போர் யாரு, அதை எப்படி நாம் நிறுவ வேண்டும் என்று அந்த ஆணவத்தினுடைய இலக்கணத்தை மறுபடியும் உறுதி செய்து நிறுவினோம். அடுத்ததாக சகலவத்தை, சகலவத்தையை சிந்தித்து, சகலவத்தையை சிந்திக்கும் பொழுது அந்த வாக்குகள் 4 வகை வாக்குகள் எப்படி இருக்கின்றன, வாக்கு, கலை, வித்தை, அராகம், நியதி, காலம், புருடன், இது எல்லாம் அந்த தத்துவங்கள் எல்லாம் எப்படி தோன்றுகின்றன, நமக்கு உடம்பாக எப்படி வருகின்றன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். பஞ்சபூதங்களும் குணமும் தொழிலும் வரைக்கும் 45வது பாடல் வரைக்கும் 26ல இருந்து 45 வரைக்கும் இந்த 31 தத்துவங்கள் தோன்றுவதை சொன்னார். இந்த 31 தத்துவங்களில் பஞ்சபூதமும் கண்மேந்திரியமும் ஞானேந்திரியமும் ஒரு ஆன்மாவிடம் கூடினால் அது பிறப்பு, அந்த ஆன்மாவை விட்டு அது நீங்கினால் அது இறப்பு அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த கூடுவதும் நீங்குவதும் என்பது எப்படி என்றால் அது ஆற்றல். ஏன்னா இறப்பு அப்படின்னு சொல்றோம், கண்மேந்திரியம் ஞானேந்திரியம்லாம் நம்மளை விட்டு போயிருதா அப்படின்னா போகாது, கை கால் எல்லாம் அந்த உடம்பு கூட தான் கிடக்குது. ஆனா அந்த ஆன்மாவிடத்தில் இருந்து அந்த ஆற்றல் நீங்கி விடுகிறது. அந்த ஆற்றல் நீங்கும் பொழுது அதை இறப்பு என்கின்றோம், அந்த ஆற்றல் கூடும் பொழுது அதை பிறப்பு என்று சொல்கின்றோம். அடுத்து இந்த பிறப்புல நமக்கு உடல் வேறுபாடு, இட வேறுபாடு, அறிவு வேறுபாடு அப்படிங்கிற இந்த 3 வேறுபாடுகளை குறித்து 46வது பாடலிலே சிந்தித்தோம். பிறவி பேதங்கள் 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு அப்படிங்கிறத 47வது பாடலிலையும் சிந்தித்தோம். அடுத்து கடந்த வகுப்புல இருவினை ஒப்பாக சுத்த அவத்தையை குறித்து சிந்தித்தோம். அப்போ கேவல அவத்தை, சகல அவத்தை, சுத்த அவத்தையை குறித்து நாம் கடந்த வகுப்புல சிந்தித்தோம். இன்றைய வகுப்பாக 49வது பாடல். இப்ப நம்ம இதெல்லாம் செய்யறோம், இந்த உடம்பை பெற்றிருக்கிறோம், இந்த வினைகளை குறித்து சிந்தித்து இருக்கிறோம், பெருமான் தீட்சையை பத்தி நம்ம சிந்திச்சிருக்கிறோம். 8வது 9வது 10வது பாடல்கள் எல்லாம் இதை கேட்கறதுக்கு தகுதி யாரு, தீட்சைனா என்ன, சிவஞானம் எப்படி விளங்கி நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த 8, 9, 10ல நம்ம பார்த்தோம். அப்ப இதெல்லாம் எப்படி நம்மளிடத்தில் இருக்கும், அது யார் யாருக்கு இந்த தீட்சை எப்படி இருக்கும், யார் யாருக்கு இந்த அறிவு விளங்கி நிற்கும். அப்ப இந்த ஆன்மாக்களினுடைய வகை, சரியா, இந்த ஞானம் விளங்கி நிற்கக்கூடிய வகையை குறித்து சத்தினிபாதம் அப்படிங்கிற பாடலாக 49வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். நாடிய சத்தினிபாதம் 4 பாதம், நண்ணும் வகை எண்ணறிய ஞானபாதம், கூடும் அவர் தமக்கு உணர்வாய் நின்ற ஞான கூத்தன் ஒரு மூர்த்தி கொடு குறுகி மோகம் நீடிய கேவல சகலம் நிகழாவாறு நிறுத்தி மலம் அறுக்கும் இது நிலையார் சுத்தம், கேடில் புகழ் தரும் சரியை கிரியை யோகா கேண்மையரே இவை உணர்த்த கிழக்கும் நூலே. இது நமக்கு பாடலாக வந்திருக்கிறது. நாடிய அப்படின்னா விரும்பத்தக்க, சத்தினிபாதம், இந்த சத்தினிபாதமானது நண்ணு வகை வரும் வகை. சத்தினிபாதம் அப்படின்னா அது ஞானம் பதிதல், சரியா, நம்மளுடைய அறிவுல ஞானம் பதிவது. இது 4 வகையா இருக்குது. என்ன 4 வகை, 4 பாதம் அப்படின்னா 4 என்ற அளவில் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா மலபரிபாகத்துக்கேற்ப மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம் அப்படின்னு இந்த 4ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா, எண்ணறிய நினைத்தற்கரிய ஞானபாதம், இந்த தீவிரதர சத்தினிபாதத்துல உள்ளவங்க, கூடும் அவர் தமக்கு அதை எய்தியவர்களுக்கு, அந்த ஞானபாதத்தை எய்தியவருக்கு, உணர்வாய் இதுவரை அறிவினுள்ள இருந்து எப்படி உணர்வாய் அறிவாய் நின்ற நிலைத்திருந்த ஞான கூத்தன் சிவபிரான் ஒரு ஒப்பற்ற மூர்த்தி கொடு ஆசிரிய வடிவம் கொண்டு குறுகி எதிர்பட்டு மோகம் நீடிய மயக்கம் மிகுந்த கேவலம் கேவலாவஸ்தையும்
சகலம் சகலாவஸ்தையும் நிகழாவாறு நேராதபடி நிறுத்தி, அதை அப்படி நிறுத்தி வைத்து, மலம் அறுக்கும் மலங்களை போக்குவான். இது இம்மூன்று அவத்தை நிலை ஆர்தம், நிலையார் சுத்தம், இந்த ஸ்திரம் பொருந்திய சுத்தம் எனப்படும். கேடில் புகழ் தரும், கெடுதல் இல்லாத புகழை தரவல்ல சரியை கிரியை யோகம், இந்த சரியை கிரியை யோகங்களில் கேண்மையரேல் பற்றி நின்று முற்று பெற்றவராயின் இவை இந்த சத்துனிவாத வகைகளை உணர்த்த எடுத்து விளக்கும்படி சொல்லக்கூடிய நூல் தான் எது? சிவ ஆகம நூல் அப்படிங்கிறத நமக்கு பதவுரையா கொடுத்திருக்கிறாங்க. இப்போ நமக்கு ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த உலகத்துல எல்லாம் படிக்கிறோம், சரியா? எல்லாருமே இப்ப நம்ம எல்லாம் முதல்ல 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்சிருப்போம். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு ப்ரீகேஜிக்கு முன்னே கொண்டு தள்ளிடுறாங்க. 2 வயசு முடிஞ்சிருச்சா உடனே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுறாங்க. அப்ப இங்க ஆசிரியர்கள் அப்படின்னா நமக்கு உலகத்துல உள்ள ஆசிரியர்கள் கிடையாது. அவங்க எல்லாம் உடல் கல்வியையும், சரியா, அந்த உலக போகத்திற்குண்டான போதனையை தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனா நமக்கு ஆசிரியர்கள் அப்படின்னா சாதகத்தை சொல்லித்தரக்கூடிய சாதக ஆசிரியர், போதகத்தை சொல்லித்தரக்கூடிய போதக ஆசிரியர், ஞானத்தை சொல்லித்தரக்கூடிய ஞான ஆசிரியன் என்று 3 வகையாக ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இது போக இன்னும் பல வகைகள்ல இருக்கிறாங்க, சரியா? ஒவ்வொரு வித்தைக்கு தகுந்தாக்கல தனித்தனியா வருது. நமக்கு இந்த சிறப்பாக 3 பேர், சாதகம் போதகத்தை சொல்லித்தரக்கூடிய ஞான ஆசிரியர் என்று 3 ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இப்போ உங்க நம்ம இந்த தீட்சையை குறித்தும் இதுல வரும், சரியா? நம்ம எப்படி இந்த ஞானம் விளங்கி நிக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் இல்லையா? இந்த நமக்கு சொல்லப்பட்ட அந்த 4 வகை, மந்ததரம், மந்தம், தீவிரதரம், தீவிரம் அப்படின்னு, இது 4 யாருக்கு அப்படின்னா இந்த சகலருக்கு மட்டுமே. சகலர் என்கின்ற நமக்கு மட்டும்தான் இந்த 4 வகையான பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற இப்ப நம்ம பிரளயாகலர், விஞ்ஞானகலர் அவங்களுக்கெல்லாம் 2 பாதம் தான், துவிதா சத்தினி பாதம், தீவிரம் தீவிரதரம் அப்படிங்கிற 2 தான். நமக்கு அடிஷனலா 2 வச்சிருக்கிறார், மந்தம் மந்ததரம் அப்படின்னு நமக்கு 4 இருக்குது. சரி, இந்த சத்தினி பாதம் இது எப்படி இருக்குது அப்படின்னா, சரியையில நம்ம முதல்ல நிக்கிறோம். சரியையில இருக்கும் பொழுது மனம், சரியா, வாக்கு காயங்களை சுத்தமாக்கும், சரியா, ஞானத்துக்கு யோக்கியனாக பண்ணும், நம்ம ஞானத்துக்கு தகுதிப்படுத்தும். அடுத்து இந்த மந்ததரம், சரியா, இதான் முதல்ல மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் அப்படின்னு நம்ம 4 சொல்றோம். லிங்க மாகேஸ்வரர் இடத்தில் நம்ம மூர்த்தம் வச்சு பக்தி உண்டாக, அதனாலே பரமசிவன், சரியா, சாதகராக கிரியையை அதட்டித்து, சரியா, கிரியையை அதட்டித்து சமய தீட்சை, சரியா, பண்ணி அவன் மனமொழி மெய்களால் சரியை தொழில் புரிவார்கள். இந்த மந்ததரத்துல இருக்கிறவங்க முதல்ல சமய தீட்சை எடுத்து அதுல கோயில்கள்ல மூர்த்தங்கள்ல போய் வழிபாடு செய்ய 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 அந்த பெருமான் மேல அதிகமாக பற்று வருவதனால அவர்கள் என்ன பண்ணுவாங்க, மனம் மொழிகளாலையும் வழிபடணும் அப்படின்னு சரி தொழிலிருந்து கிரியை தொழில புரிவதற்கு வருவார்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்து மந்தம். இந்த மந்தம் அவங்க சிவ அர்ச்சனை செய்து இந்த போதகரை நாடி சிவ அர்ச்சனைகள் புரிவது எல்லாம் எப்படி அப்படின்னு அந்த அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் கிரியையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தீவிரம். தீவிரம் அப்படிங்கும் பொழுது நமக்கு யோகத்துக்கு போறோம். இந்த சரியையில முடிச்சு கிரியையில முடிச்சு யோகத்துல நிக்கிறவங்க இந்த தீவிரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து தீவிரதரம், அவர்கள் ஞானத்துக்கு வந்துடுறாங்க. சிவஞானிகளிடத்திலே பக்தியும், எதை நோக்கினாலும் அது எப்படி தெரியும் அவங்களுக்கு, சிவமாக தெரியும். அப்படி அந்த ஞானத்தில் நாட்டம் இருந்து பெருமானையே முழுமுதல் கடவுளாக வழிபட்டு வைராக்கியமும்
பக்தியிலும் ஆசையும் இருந்து, பிறவியிலே பயம் இருந்து, பிறவியில பயம் இருக்கும் அவர்களுக்கு. இந்த இகலோக சுகத்தில் வெறுப்பு வரும். இந்த உலகத்துல உள்ள சுகங்களை வெறுப்பும். இந்த உலகங்கள் எல்லாம் நம்மளை கவர்ச்சி செய்யாதபடி அவர்கள் தன்னைத்தானே காத்து பெருமானுடைய திருவடியை மட்டுமே நிற்கக்கூடியவர்கள் ஞானம். அவர்களுடைய தன்னுடைய உயிரையே பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய தன்மையில நிற்கக்கூடியவர்கள். அதான் தீவிர தரம் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு பாடலை பார்க்கலாம். நாடிய சத்தினி பாதம் 4 பாதம். நாடிய சத்தினி பாதம் அப்படின்னா அந்த அருளின் வீழ்ச்சி. நம்ம அறிவுல அந்த அருள் வந்து விழுந்து கொண்டே இருக்கும், ஞானம் விளங்கும். சரியா? அதைத்தான் 4 வகை. அது எப்படி அந்த 4 வகையா விளங்குது அப்படிங்கிறதுல அதான் மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் அப்படின்னு நம்ம சொன்னோம். எண்ணறிய ஞானபாதம். இதுல இன்னும் பிரிச்சா பல வகைகள் இருக்குது. ஆனாலும் இங்க முதல்ல ஞானபாதம் அப்படின்னு சுருக்கமா சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு 4 பாதம் அது எதெல்லாம் அப்படின்னா மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம்னு சொல்றாரு. அப்ப மந்ததரம் முதல்ல அறிவு மெதுவாதான் விளக்கும். அவங்களுக்கு அறிவு மெதுவா விளங்கும். அந்த மந்ததரத்துல இருந்து கொஞ்சம் கூடி அறிவு கொஞ்சம் அதிகமா விளங்கி மந்தத்துல செல்வார்கள். அதுக்கு அப்புறமா அந்த மந்தத்துல இருந்தும் இன்னும் அதிகமாக அறிவு விளங்கி தீவிரதரத்துக்கு மாறி அதிலிருந்து முழுமையாக ஞானம் பெறுவது தீவிரதரம். இந்த 4 பாதமும் சகலராகிய நமக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சகலருக்கும் அல்ல. சகலர்னா அந்த பிரளயகலர் விஞ்ஞானகலருக்கு அல்ல, சகலராகிய நமக்கு மட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. சகல ஆன்மாக்களுக்கும் அல்ல. ஏன்னா எல்லா ஆன்மாக்களுக்கும் இது கிடையாது. சகலராகிய ஆன்மாக்களுக்கு மட்டும்தான். சரியா? சரி, மற்றவங்களுக்கு தீவிரமும் தீவிரதரமும் துவிதா சத்தினி பாதம் மட்டும்தான். அடுத்து கூடும் அவர் தமக்கு உணர்வாய் நின்ற ஞான கூத்தன் ஒரு மூர்த்தி கொடு குறுகி அப்படின்னு அடுத்த 2 வரியில சொல்றார். சரியா? இந்த பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இதுவரைக்கும் அறிவை விளக்குபவன், தன் உணர்வின் உணர்வா சரியா நின்றவன். சரியா? தமி அப்படின்னா தலைவன். அந்த தலைவன் எப்படி ஞான கூத்தன், அவனுக்கு குறி கிடையாது. சரியா? இந்த சடகுணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட மூர்த்தன் ஒரு மூர்த்தியாகி கொடு குறுகி, அப்ப அவன் வியாபகமாக உள்ளும் புறமும் நிறைந்திருக்க கூடியவன். அப்படி சர்வ வியாபியாய் நிற்கக்கூடியவன் தன்னுடைய வியாபகத்தை எல்லாம் ஒரு சிறிய உடம்புக்குள்ளே அடக்கி கொண்டு ஒரு மூர்த்தியாகி, மூர்த்தினா குறி, அடையாளம், அதுக்குள்ள குறுகி. அப்போ வியாபகமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமான் அவன் என்ன பண்றான், தன்னுடைய அந்த வியாபகத்தன்மையை எல்லாம் அதை குறுகி ஒரு மூர்த்தத்துக்குள்ள அடைக்கிறான். அதான் சுத்தான்மாவுக்குள்ள. சரியா? அப்போ நம்மளால ஒரு இதுல ஒரு பேருந்துலயோ நம்ம போகிறோம், அங்க இருக்க இடம் இல்ல, நிக்கிறாங்க. அங்க நிக்கிறதுக்கு கூட இடம் இல்ல அப்படின்னா நமக்கு எவ்வளவு திணறோம், எவ்வளவு நெருக்கடிக்குள்ள நம்ம கஷ்டப்படுறோம். நமக்கு அந்த தன்மை கிடையாது. பெருமானை போல உள்ளும் புறமும் இருக்கக்கூடிய தன்மை கிடையாது. ஆனா நம்மளால நிக்க முடியலன்னு கஷ்டப்படுறோம். ஆனா அங்க பெருமான் அவ்வளவு வியாபகம் நிறைந்தவன், உள்ளும் புறமும் இருந்து அவ்வளவு பெரிய வியாபகம். ஏன்னா நமக்கு கந்த புராணத்துல முருகப்பெருமான் சூரபதுமனுக்கு காட்டுவார். தன்னுடைய வியாபக காட்சியை காட்டும் பொழுது தன்னுடைய பெருவிரல், காலுடைய பெருவிரல்ல உள்ள அந்த முடியில அவனுடைய அண்ட சராசரங்களை எல்லாம் அதுல காட்டுவார். பெருமானுடைய அவன் எல்லா அண்ட சராசரங்களையும் காட்டி அதுல அவனுடைய இருப்பையும் காட்டுவார். அப்ப அவன் எவ்வளவு பெரியவன் அப்படிங்கிறத, பெருமான் எவ்வளவு பெரியவன்கிறத உணர்த்துவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பெருமான் நமக்கு எப்படி வராரு, ஒரு சுத்த ஆன்மாவுக்குள்ள தன்னுடைய எல்லா வியாபகத்தையும் குறுகி கொண்டு அப்படி வராரு. அப்படி வந்தவரும் எப்படி வராரு அப்படின்னா, மோகம் நீடிய கேவல சகலம் நிகழாவாறு. அந்த சுத்த ஆன்மாவுக்குள்ள உள்ள வரும் பொழுது அவன் அகலமாய் நின்றவன் சகலமாய் வாரான். சரியா? அகலம்
அப்படின்னா என்ன, சகலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, காலம் அப்படின்னா கருப்பு, களம் அப்படின்னா கண்டிக்கப்படுவது. இப்ப நம்ம எல்லாம் கிராமத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, வத்தலுக்குன்னு ஒரு களம் போட்டிருப்பாங்க, அது வத்தல் களம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த களம் அப்படின்னா இட எல்கைக்கு உட்பட்டது. நெல் களம், வத்தல் களம், கடலை களம் அப்படின்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த களம் போட்டிருப்பாங்க. அதுல கொண்டு போய் தான் காய போடுறது. ஏன்னா ரோட்ல எல்லாம் போட்டா தொந்தரவு இருக்கும் அப்படின்னு களமே கவர்மெண்டே கட்டி கொடுக்குறாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த களம் அப்படின்னா அந்த இட எல்கைக்கு உட்பட்டது. சரியா? அப்போ இந்த அகலமாய் நின்னவன் சகலமாய், அவன் வியாபகமா நின்னவன் குறுகி வாரான் அப்படின்னு அந்த இட எல்கைக்கு உட்பட்டு வாரத சொல்றாரு. இத நமக்கு திரு உந்தியார்லையும் சொல்றாரு. அகலமாய் யாரும் அறிவு அரிது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று உந்தி வர, தானாக தந்தது என்று உந்தி வர, திரு உந்தியார்ல முதல் பாட்டுல சொல்றாரு. அப்ப அவன் அகலமாய் இருக்கக்கூடியவர். களம் அப்படின்னா சொல்லியாச்சுன்னா இட எல்கைக்கு உட்பட்டது. அகலம் அப்படின்னா உட்படாதது. அவனை எதுக்குள்ளேயும் நம்மளால நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமான் சகலமாய் குறுகி ஒரு இதுக்குள்ள வாரான் அப்படின்னு திருவுந்தியார்லையும் சொல்றாரு, இங்கேயும் அதைத்தான் சொல்றாரு. சரியா? அப்போ மூர்த்தி கொடு குறுகி அப்படி வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, மோகம் நீடிய, இதுவரைக்கு மயக்கத்துக்கு காரணமாய் இருந்த இந்த கேவலம் சகலம், இந்த ரெண்டுமே கட்டுநிலை, கேவலமும் சகலமும் கட்டுநிலை, இதெல்லாம் மயக்கத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது. அது நிகழாதவாறு, கேவலம் சகலம் நிகழாதவாறு நிறுத்தி, இந்த ரெண்டுமே கட்டுநிலை தானே, அந்த கட்டுநிலை நிகழாதவாறு நிறுத்தி. அப்போ இந்த கட்டுநிலை நிகழாதவாறு நிறுத்தி அப்படின்னா அதோட பிறப்பை தவிர்த்து, பெருமான் வந்து குருமூர்த்தமா வந்து நமக்கு உபதேசம் செய்து விட்டான் என்றால் அடுத்து என்ன கிடையாது, பிறவி கிடையாது. அதற்கு காரணமாக இருந்த மலத்தை அறுக்கும், அந்த காரணமான 3 மலத்தை அறுத்து விடுவார். அறுத்து இந்த நிலை சுத்தம், அறுத்தாச்சுன்னா அதை சுத்த நிலையா ஆக்கி தந்துடுவார். அதை நிகழாதவாறு நிறுத்தி, அந்த நிறுத்துதெல்லாம் சுத்த நிலையில நிறுத்தி இந்த நிலை பெற்றாச்சுன்னா இதுதான் என்னது, சுத்த அவத்தை. சரியா? இதுதான் சுத்தம். இந்த அவத்தையில, சுத்த அவத்தையில இந்த ஆன்மாவுக்கு அறிவு மாறாத அறிவா இருக்கக்கூடியது. இவ்வளவு நேரமும் இந்த கேவலம் சகலத்துல எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, அறிவு மாறிக்கொண்டே இருந்தது. அறிவு நமக்கு மாற்றம் உடையதா இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்த அறிவு இப்ப இந்த சுத்தத்துல வந்த பிறகு மாறாத தன்மையாக நிலைத்து இருக்கக்கூடிய அறிவா வருது. அப்படி வருதத எதுல சொல்றாரு அப்படின்னா, கேடில் புகழ் சரியை கிரியை யோக கேண்மையரேல் இவை உணர்த்த கிளர்க்கும் நூலே அப்படின்னு இந்த நூலுல சொல்லியிருக்குது. எந்த நூலுல சொல்லியிருக்குது அப்படிங்கிறத இதுல சொல்றாரு. சரியா? அப்போ எந்த நூல் அப்படின்னா அதான் நம்ம சித்தாந்த நூல்கள், ஆகம நூல்கள். ஆகமத்துல உள்ள சாராம்சத்தை தான் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாங்க, இந்த சித்தாந்த நூல்களை நம்ம படிக்கிறோம். சரியா? இந்த கேடில்லாத புகழை தருகின்ற இறப்பில் தவமாகிய சரியை கிரியை யோகம், சரியா, இது எல்லாம் இந்த சம்பந்தம் உள்ளவர்களாக இவர்கள் செய்த தவம் என்ன ஆகுது அப்படின்னா இறப்பில்லாத தவம். இந்த இறப்பில்லாத தவம் இவை எதுல இருந்து, இந்த மந்ததரத்துல இருந்து மந்தம் தீவிரம், தீவிரதரமாகிய ஞானம், ஞானம் அடைவதற்கு வழிவகை செய்கின்றது. இந்த 4 வகை பாதங்கள் 4 வகையாக இருக்குது ஞானம் விளங்கக்கூடிய முறை அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாம் நமக்கு இந்த ஆகமத்துல, சிறப்பு நூலான இந்த ஆகமத்துல சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஆகமத்துல சொன்னதைத்தான் நமக்கு என்ன சொல்றோம், மெய்கண்ட சாத்திரங்கள் அப்படின்னு அந்த 14 நூல்களையும் சொல்றோம். அப்ப ஒவ்வொரு நூலிலையும் அவ்வளவு பாடல்கள் இருக்கிறது. அவ்வளவு பாடல்களும் நமக்கு எதைத்தான் சொல்லுது அப்படின்னா கேவலத்துல இருந்து முக்தி அடைவதைத்தான் சொல்லுது. சரியா? நம்ம சிவத்துவ மசி அப்படிங்கிற அந்த சிறப்பாக சொல்லக்கூடிய பெருமானிடத்தில் முக்தி அடைவதைத்தான் சொல்லுது. அப்ப அந்த ஞானம் விளங்கினால்தான் நமக்கு என்ன கிடைக்கும், முக்தி கிடைக்கும். ஞானம் விளங்காமல் ஒரு காலும் நமக்கு முக்தி என்பது இல்லை அப்படின்னு சொல்றாரு.
அப்ப இந்த ஞானம் விளங்குறது தான் 4 வகை பாதம். ஞானம் எப்படி வருது? முதல்ல மந்ததரமா இருக்கும், அடுத்து மந்தமா இருக்கும், அடுத்து தீவிரமா இருக்கும், அடுத்து தீவிர தரம் அப்படின்னு இந்த 4 வகையா இருக்குன்னு சொல்றோம். அப்ப இந்த ஞானம் விளங்கிருச்சு அப்படின்னா அடுத்து என்னதான் நமக்கு? முக்தி பேர் தான். அப்ப இந்த 50வது பாடல்ல சொல்றாரு முக்தி பேதங்களின் இயல்பு. இதுல முக்தியில எத்தனை வகை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப முக்தியில எல்லாம் வகை கிடையாது, சரியா? நமக்கு முக்தினா ஒன்னே ஒண்ணுதான், ஞானம் விளங்கி பெருமானுடைய திருவடியை அடைவதுதான் முக்தி. ஆனா இங்கு சொல்றாரு இயல்பு, இதனுடைய வேற வகைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா அது நம்ம சொல்றது இல்ல, ஒவ்வொருத்தருடைய முக்தி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நமக்கு புறப்புற சமயத்திலிருந்து புறப்புறம், புறம், அகப்புறம், அகம் அப்படின்னு இந்த சமயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு சமயத்திலயும் 6 பேர் இருக்கிறாருங்க, சரியா? அப்ப அவங்க எல்லாம் எப்படி முக்தியை சொல்லுகின்றார்கள் அப்படிங்கறதான் இந்த பாடல சொல்லி, அந்த முக்தி எல்லாம் முக்தியே அல்ல, நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய முக்தி மட்டுமே உண்மையான முக்தி அப்படின்னு அதை சொல்லி இந்த பொது பகுதியை நிறைவு செய்கின்றார். இப்ப நம்மளும் பொது பகுதியை நிறைவுக்கு வந்திருக்கிறோம். 50வது பாடல் பொது பகுதியினுடைய நிறைவு பகுதி. அடுத்து 51வது பாடல் அது சிறப்பு பகுதிக்கு சென்று விடுகிறது. இங்க 50வது பாடல சொல்றாரு முக்தி பேதங்களின் இயல்பு, சரியா? அறிவயர் இன்புறும் முக்தி, கந்தம் 5 அரும் முக்தி, திரிகுணம் அடங்கும் முக்தி, விரிவு வினை கெடும் முக்தி, மலம்போம் முக்தி, விக்கிர நித்த முக்தி, விவேக முக்தி, பரவும் உயிர் கெடும் முக்தி, சித்தி முக்தி, பாடான முக்தி, இவை பழிசேர் முக்தி, இதெல்லாம் பழி சேர்க்கக்கூடிய. திரிமலமும் அகல உயிர் அருள் சேர் முக்தி, திகழ் முக்தி, இது முக்தி திறத்த ஆமே அப்படின்னு நமக்கு பாடல் சொல்றாரு. இதனுடைய பத உரையை நம்ம சிந்திக்கலாம். அறிவையர் அப்படின்னா பெண்கள், இன்புறு முக்தி, பெண்கள் கூட கூடியிருந்து இன்பம் அடைவதே முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, சரியா? அடுத்து கந்தம் 5, இந்த பஞ்ச கந்தங்கள் 5 வகையான உடம்புகளும் அருமுக்தி, அற்று போவதே முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இதெல்லாம் யார் யாருன்னு விளக்கத்துல பார்க்கலாம். திரிகுணம், இந்த 3 குணங்களும் அடங்கு முக்தி, அடங்குவதே முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. விரவு வினை, இந்த உயிரில் பற்றிய கண்மம் கெடு முக்தி, அந்த கண்மம் கெட்டு போவதுதான் முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. மலம் போம், இந்த ஆணவ மலம் கெடுவது அதுதான் முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். விக்ரம் அப்படின்னா சரீரம், நம்ம விக்கிரகம்னு சொல்றோமா இல்லையா, ஒரு உருவம், அப்ப அந்த சரீரம். நித்த முக்தி, அது நித்தமாய் இருப்பது, இந்த சரீரம் நித்திய தேகத்தை பெறுவது அதுதான் முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். விவேகம், சரியா? விவேகம் இது பிரகிருதி, சரியா? குருடர்களை விவேகம் அறிந்து, அது எது எதுன்னு அறிந்து, இது புருடன் எது பிரகிருதி எதுன்னு பிரிச்சு அறிவது அதுதான் முக்தின்னு சொல்லக்கூடியவர்கள். பரவும் உயிர், இந்த வியாபகமாகிய ஆன்மா கெடும் முக்தி, ஆன்மா கெட்டு போயிருச்சுன்னா அதுதான் முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். சித்தி, சித்தின்னா அட்டமா சித்திகள், அதை பெற்றுட்டா முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அதான் சித்தி முக்தி. பாடானம், இந்த கல்லு மாறி, பாடானம்னா இந்த உயிர் எப்படி இருக்கும், கல்லு மாறி ஒரு இடத்துல அசைவரை இருப்பது, சரியா? கல்லு மாறி கிடப்பது அதுதான் முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இந்த மாதிரி முக்தி, இதெல்லாம் எப்படிப்பட்ட முக்தி? பழி சேர் முக்தி, இதெல்லாம் அழிவதாகிய குற்றம் சேர்ந்த முக்தி ஆகும். அந்த உயிர், இந்த உயிரானது திரிமலமும் அகல, இந்த மும்மலங்களும் விட்டு நீங்கி அருள் சேர், சிவனது அருளை சேர்தலாகிய முக்தி நிகழ் முக்தி, அந்த முக்தியே அழியாத முக்தி ஆகும். இந்த முக்தியே முக்தி திறத்து ஆம், இதுதான் முக்தியின் உண்மை இலக்கணம்.
அப்படின்னு நம்ம சைவ சித்தாந்த நூல்கள் சொல்லி இருக்கின்றன அப்படின்னு இந்த முக்தியினுடைய விரிவாக நமக்கு உமாபதி சிவமையா அருளி இருக்கின்றார்கள். சரி, இதுல ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய முக்தியை நம்ம விரிவா பார்க்கலாம். அறிவையர் இன்புறு முக்தி. இந்த அறிவையர் அப்படின்னா அது பெண்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இந்த பெண்கள் கூட இன்பம் அனுபவிப்பது அது மட்டும்தான் முக்தி, மற்ற வேற எதுவுமே முக்தி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நிலையற்றது, மற்ற எல்லாமே நிலையற்றது. இந்த இன்பம் தான் நிலையானது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அது யாரு அப்படின்னா உலகாயதர். ஏன்னா உலகம் மட்டும்தான் அவங்களுக்கு, ஏன்னா கண்ணுல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால உலகம் மட்டும்தான் இருக்கு, மற்ற எல்லாமே அவங்க பார்க்காததுனால அது எல்லாம் முக்தியே கிடையாது. இந்த உலகத்துல பெண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் கூட இருந்து இன்புறுவது மட்டும்தான் முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உலகாயதர் சொல்லக்கூடிய முக்தி, அதான் அறிவையர் இன்புறும் முக்தி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்றது கந்தம் அருமுக்தி. கந்தம் ஐந்தும் அருமுக்தி. இது யாரு அப்படின்னா பௌத்தர்ல சொல்லக்கூடியது. சரியா? அதுல ஹீனயானம் மகாயானம் அப்படின்லாம் இருக்கிறாங்க. அதுல அந்த ஹீனயானம் சொல்பவங்க தான் யாரு? இந்த பஞ்ச கந்தம். இந்த ஹீனயானம் சொல்பவங்க தான் பஞ்ச கந்தம். இந்த பஞ்ச கந்தமும் அழிகிறது தான் முக்தி அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த பஞ்ச கந்தம் எதுலாம் அப்படின்னா வேதனை கந்தம், உருவ கந்தம், குறிப்பு கந்தம், பாவனை கந்தம், விஞ்ஞான கந்தம் அப்படின்னு இந்த 5 இருக்கு. இந்த 5 கந்தங்களும் சரியா அழிவதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே இதுல கந்தத்தை பத்தி சமணர்களும் சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்றது வேற, இவங்க சொல்றது வேற. சரி, இவங்க அழிவது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் என்னது முக்தி அப்படின்னு இது இந்த பௌத்தர்கள் சொல்லக்கூடிய முக்தியாக சொல்லப்படுது. அடுத்து திரிகுணமும் அடங்கும் முக்தி. இது சமணர்கள்ல நிகண்டவாதி. நிகண்டவாதி சரியா? சமணர் நிகண்டவாதி இந்த 2 பேர் இருக்கிறதுல நிகண்டவாதி அதுல திகம்பரர் சரியா, திகம்பரர் ஸ்வேதம்பகர் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு சாரராக இருக்கக்கூடிய இந்த திகம்பரர் சொல்றவங்க தான் சரியா திரிகுணமும் அடங்கும் முக்தி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு பற்றுகளை விட சொல்லி இருக்குது. பற்றுகளை விடணும் அப்படிங்கிறத நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுது. அவங்க விடணுங்கிறத மட்டும்தான் எடுக்கிறாங்களே தவிர பற்றுகளை விடணும்னு அவங்க எடுக்கிறது இல்ல. அவங்களை ஆடைகளை துறப்பது சரியா, ஆடைகளை எல்லாம் துறந்து நிர்வாணமாக அலைவது அப்படிங்கிறது அதுதான் அவங்களுடைய முக்தி அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் நமக்கு ஞான சம்பந்தர் பாடல்கள்லையும் தேவாரத்துல எல்லாம் சொல்லுவாரு, நாணமின்றி அலையக்கூடிய சமணர்கள் அப்படின்னு சொல்லுவார் சரியா. அதைத்தாங்க சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய கூற்று அந்த திரிகுணமும் சரியா அடங்குவது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விரிவு வினை கெடு முக்தி. இந்த வினைகள் எல்லாம் கெட்டு சரியா, வினைகள் எல்லாம் போய் கல்லு மாதிரி கிடக்கிறது அப்படிங்கிறது சொல்றது. இது யாரு சொல்லக்கூடியது அப்படின்னா பிரபாகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபாகர மதத்துல உள்ளவங்க சரியா. அது யாரு அப்படின்னா மீமாம்சர். மீமாம்சர்ல ஒரு பகுதி அவங்க சொல்லக்கூடிய முக்தி. அதனால இது கல்லு மாதிரி சரியா, விரிவு வினை கெடு, அந்த வினையெல்லாம் கெடுவதுதான் முக்தி, கெட்டு கல்லு மாதிரி கிடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மலம் போ முக்தி சரியா, மலம் போயிருச்சுனாலே முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த மலத்தை நீக்குவது நமக்கு நிறைய பாடல்கள்ல பார்த்திருக்கிறோம். அந்த செம்பில் களிம்பு சரியா, அது மலம். செம்புல களிம்பா இருக்கிறது மலம். அது நீங்கிருச்சுன்னா அது சுத்தம் ஆயிருது அப்படின்னு சொல்றோம். அதுதான் அப்படி இந்த மலம் போ முக்தி அப்படின்னு சொல்றவங்க. ரசகுளிகையால் சரியா கழிவு இருக்கிற செம்பு போய் பொண்ணு ஆயிருச்சுன்னா அது முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இது பேதவாதி சரியா, பேதவாதி சொல்லக்கூடியவங்க. நம்ம சிவத்துடைய கலக்கணும்னு சொல்றோம், அதுதான் முக்தி. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த செம்பு இருக்கக்கூடிய இது போய் பொண்ணாயிருச்சுன்னா பொண்ணாகுவதுங்கிறது முக்தி கிடையாது. ஏன்னா அது இன்னொரு பொருளா மாறுது. நம்ம இன்னொரு பொருளா
மாறணும்னு சொல்லல. நம்ம பெருமானிடத்துல கலக்கணும், பெருமானிடத்துல அவனுடைய திருவடியை அடைவது, அதுதான் முக்தி அப்படின்னு சொல்றோம். அதான் இது பேதவாதி அப்படின்னு சொல்றோம். இது என்ன கழிந்து செம்பாவும் இல்லாம முக்தியே அடையாம அதுக்கு இடைப்பட்ட ஒரு பொன்னாயிருது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அது முக்தி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விக்கிர நித்த முக்தி. இது உருவ சிவசமவாதி. சரியா? நித்திய உருவத்தை பெறணும் அப்படின்னு சொல்றான். நித்திய உருவத்தை பெற்றாச்சுனாலே அது நமக்கு முக்தி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த தேகம் எப்படிப்பட்ட தேகம்? மல சரீரம். சரியா? இது மல சரீரம். இந்த மல சரீரம் நீங்கி நித்திய சரீரத்தை பெற்றுட்டான் முக்தி அப்படின்னு சொல்றான். நம்ம என்ன சொல்றோம்னா, சரீரம் அப்படின்னு இருந்தாலே நமக்கு என்னதுதான், அதுல எல்லாம் இருக்குன்னு தான் அர்த்தம். மலகண்மமும் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சரியா? நமக்கு அருள் சரீரம், அருளா மாறணும், பெருமானை அடையணும், அதைத்தான் சொல்றோம். சரியா? அந்த அருளை நம்ம சரீரமா சொல்றான். ஆனா இவன் என்ன சொல்றான்? இந்த மலம் நீங்கி சரியா நித்தியமான ஒரு சரீரத்தை பெற்றாச்சுனாலே நமக்கு அது முக்தி. உடம்போட இருப்பது முக்தி அல்ல, நமக்கு பெருமானோட இருக்கிறது, அதைத்தான் நம்ம சொல்றோம். அடுத்து விவேக முக்தி. சரியா? இந்த பிரகிருதி மாயையும் புருஷனையும் பிரிச்சு அறிவதுதான். அப்படி எது இது அது, இது எது அது எது அப்படின்னு பிரிச்சு அறிஞ்சாச்சுனாலே நமக்கு என்னது? முக்தி அப்படின்னு சொல்றது. இது யாருடைய முக்தி அப்படின்னா சாங்கியருடைய முக்தி. சாங்கியர் சரி, அவங்க சொல்லக்கூடிய கொள்கை. சரியா? அதனால அதை தனக்கு வேறா உணர்ந்து, சரியா, தாமரையும் தண்ணி இருக்கும், ஆனா பற்றற்று இருக்கும். சரியா? அது வேற இது வேற அப்படின்னு பிரிச்சு பார்த்தாச்சுனாலே அதுவே முக்தி அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் முக்தி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். பரவும் உயிர் கெடும் முக்தி. இந்த ஆன்மாவே இல்லாம கெட்டு போறதுதான் முக்தி. ஆன்மான்னு ஒண்ணு இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்றவங்க அது யாரு அப்படின்னா தாத்ரீகர். சரியா? தாத்ரீகர்கள் அவங்க சொல்லக்கூடிய முக்தியை சொல்றாங்க. அடுத்து சித்தி முக்தி. இந்த சித்தி, சரியா, சித்தியை பெறுவதுதான் முக்தி அப்படின்னு சொல்றது. இது யாருடைய முக்தி அப்படின்னா அட்டமா சித்திகளை பெறுவது. யோக மதத்தினர், யோக மதத்தினர் சொல்லக்கூடிய முக்தி. அந்த யோகங்கள் என்னதெல்லாம் அப்படின்னா இந்த அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம் அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய அந்த அட்டமா சித்திகளை பெறுவது. ஏன்னா இந்த அட்டமா சித்திகளை பெற்றா முக்தியா அப்படின்னா இல்ல. ஏன்னா இந்த அட்டமா சித்திகளை பெற்ற பிறகு நம்ம என்ன செஞ்சிருவோம்? சித்திகளை பெற்றாச்சுனாலே மறுபடி அதுல நமக்கு என்ன ஆயிரும்? கர்வம் வந்துவிடும். சரியா? அதுல நமக்கு அகங்காரம் தலை தூக்கி நம்மளால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு தான் என்ற அகங்காரம், தன்முனைப்பு அதிகமாகி இந்த சித்திகளை எல்லாம் உலகத்துல பயன்படுத்தி, சரியா, நம்ம பெருமான இடத்துல அடங்கணும். ஆனா இந்த பெருமான இடத்துல அடங்காம இந்த உலகருக்காக, சரியா, உலகத்துல உள்ளவங்க முன்னாடி நம்ம ஒரு பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த சித்திகளை எல்லாம், சித்தி விளையாட்டுகளை எல்லாம் பயன்படுத்தி தண்ணியில நடக்கிறது, ஆகாயத்துல பறக்கிறது, எல்லாரும் ஆணு பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக, நம்மள ஒரு சிறப்பா பார்ப்பார்கள் அப்படின்னு அந்த நம்ம மேல நமக்கு என்ன ஆயிரும்? போதம் வந்துவிடும். அப்படி வந்துருச்சுன்னா இந்த சித்தி பெற்றதெல்லாம் என்ன ஆயிரும்? அப்படியே இறங்கி விடும். அப்போ அந்த சித்திகள் எல்லாம் நமக்கு என்ன தராது? முக்தியை தராது, மீள மீள பிறவியை தந்து விடும். சித்தி பெறுவதெல்லாம் பெரிய விஷயம்தான். ஏன்னா இவங்க எல்லாம் தவம் இருந்துதான் இந்த சித்திகளை பெறுவாங்க. அந்த சித்திகளை அப்படியே என்ன பண்ணணும்? அதுல லயிக்க கூடாது. லயிக்காமல் இதெல்லாம் வந்ததுன்னு இது ஒரு நாள் அழியக்கூடியது அப்படின்னு அது மேல பற்று விட்டு பெருமானுடைய திருவடியில மறுபடியும் பற்று வைக்கணும். ஆனா இந்த சித்திகளை பெறுவதற்கே தவம் செய்யறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் என்ன கிடையாது, நமக்கு முக்திக்கு கொண்டு சேர்க்காது, மீள மீள பிறவியை கொண்டு வந்து தந்துவிடும் அப்படிங்கிறதுதான். அடுத்து பாடான முக்தி. பாடானம் அப்படின்னா கல்லு மாதிரி கிடக்கிறது. இந்த உயிர் எப்படி இருக்கணும்? கல்லு மாதிரி கிடக்கணும். அது பாடானவாதி சொல்லக்கூடிய முக்தி. அந்த வினை இந்த என்ன முக்தி? விரிவு வினை கெடு முக்தியிலையும் கல்லு மாதிரி கிடக்கிறது தான். ஆனா அது யாரு அப்படின்னா பிரபாகரன் மீமாம்சர் சொன்ன முக்தி.
ஆனா இது பாடானவாதி சொல்லக்கூடிய முக்தி, பாடான மாதிரி கல்லு மாதிரி கிடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வைணவர்கள் சொல்லக்கூடியது, சரியா, பாஞ்சராத்திரிகள், சரியா, அவங்களுக்கு எல்லாம் என்னது அப்படின்னா சொர்க்கம் பெறுவது. சொர்க்கம் அடைஞ்சாச்சுன்னா என்னதுதான் முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க எல்லாம் எத்தனை தத்துவத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 24வது தத்துவத்திலே நிக்கிறாங்க, அந்த பிரகிருதி, சரியா, மாயையிலே நிக்கிறாங்க. அதுக்கு மேல அவங்க போகல. அதனால இது எல்லாம் என்னது கிடையாது, முக்தி கிடையாது. சொர்க்கம் யாருக்கு வேணும்? சொர்க்கம்னா நமக்கு வேண்டாம், நமக்கு பெருமானுடைய திருவடி தான் வேணும், சரியா. இன்னும் அதுக்கு மேல 36 தத்துவத்தையும் கடக்கணும். அந்த 36வது ஆக இருக்கக்கூடிய 4 தத்துவத்தையும் கடக்கணும். இவங்க 24லே நிக்கிறான், சரியா. அது போக இன்னும் அந்த 12 தத்துவங்களையும் கடக்கணும். அப்ப அதெல்லாம் இவங்களுக்கு தெரிவது இல்லை. அப்ப அந்த பெருமானுடைய திருவடியை அடைவதுதான் முக்தி. இந்த தத்துவங்கள்ல 24ஓட நின்னுக்கிடுறதெல்லாம் முக்தி கிடையாது அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பாஞ்சராத்திரி அதான் சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சொர்க்கவாசல் திறந்து அதுக்குள்ள உள்ள போயாச்சுன்னா முக்தியா அப்படின்னா கிடையாது. அது அவங்களுக்கு முக்தியா தெரியுது. இப்ப இந்த நம்ம மதத்துல இப்ப இவ்வளவு மதங்களையும் நம்ம சொன்னோமா இல்லையா, இவங்க எல்லாம் அவங்களுக்கு அதுதான் முக்தியா தெரியுது. அவங்க இன்னும் வளரல, சரியா. இந்த சைவர்கள் வளர்ந்தது மாதிரி அவங்க இன்னும் வளரல. அதுலயும் சைவர்கள்லயும் நிறைய சைவர்களை நம்ம மறுக்கிறோம், அதுலயும் வித்தியாசப்படுறாங்க. நம்ம இந்த சித்தாந்த சைவம், உண்மை சைவம் என்ன சொல்லுது அப்படிங்கறதான் நம்ம சொல்றோம். இவை இவை பழிசேர் முக்தி. இந்த பக்தி முக்தியும் குற்றம் உடையது. இவங்க செய்யக்கூடிய பக்தியும் முக்தியும் எல்லாம் குற்றம் உடையது. இது ஒண்ணுமே முக்தி அல்ல, சரியா, முக்தியே கிடையாது. இது எல்லாம் என்னக்கூடியது, அழியக்கூடியது, பழி வந்து சேரக்கூடியது. இதெல்லாம் மறுபடியும் பிறப்பை தரக்கூடியது, சரியா. அப்ப எது முக்தி அப்படின்னா திரிமலமும் அகல உயிர் அருள் ஷேர் முக்தி திகழ் முக்தி, இது முக்தி திறத்தை ஆமே அப்படின்னு இந்த கடைசி 2 வரியில சொல்றார். நம்ம கிட்ட இருக்கிற அழுக்கு முழுமையாக நீங்கி அறிவு தூய்மையாகி, சரியா, ஞானம் பெறணும். நமக்கு ஞானம் பெறாமல் முக்தி கிடையாது. அதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது, சைவ சமயம் சொல்லக்கூடியது. திரிமலமும் அகலணும். இந்த மலத்துல அந்த பற்றே இருக்கக்கூடியது, சரியா. இந்த மலத்துல உள்ள குற்றங்கள் எல்லாம் நீங்கணும். நம்மகிட்ட அறிவில் இருக்கக்கூடிய இந்த மல குற்றம் நீங்கி உயிர் அருள் சேரணும், அருள்ல சேரணும். அருள்ல சேர்ந்து அருள்மயமாக மாறணும். இந்த அறிவு எப்படி மாறணும்? அருள்மயமாக மாறணும். அப்படி மாறினால்தான் நமக்கு முக்தி. அப்போ நம்ம இந்த வழிபாடு அதான் இதுல ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் கோயில் குளத்துக்கு போனா முக்தியா? கிடையாது, சரியா. திருவாசகமே படிச்சுக்கிட்டு இருந்தா முக்தியா? கிடையாது, சரியா. தீட்சை எடுத்தாக்குல முக்தியா? கிடையாது. தீட்சை எடுத்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தா முக்தியா? கிடையாது. எது செய்தாலும் ஞானம் விளங்கணும். ஏன்னா இந்த வழிபாடு பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், நம்ம பூவை போடுவோம், தண்ணியை ஊத்துவோம், அறிவு எங்க இருக்கும்? வேற எங்கேயாவது சிந்திச்சுக்கிட்டு இருக்கும். பெருமான இடத்துல ஒன்றணும். அப்ப அந்த அருள் நம்ம அறிவுல எப்போ வந்து சேருதோ அது வரைக்கும் முக்தி கிடையாது. அது வரைக்கும் நமக்கு பிறவி வந்துகிட்டு தான் இருக்கும். ஞானம் விளங்குறது வரைக்கும் பிறவி வரும். ஞானம் விளங்கியாச்சுன்னா பிறவி அறுபடும். அப்ப பெருமான் வந்து நமக்கு ஞானத்துக்கு, சரியா, அந்த தீட்சையாக உபதேசம் செய்வான். அந்த உபதேசம் செய்வது வரைக்கும் நமக்கு பிறவி உண்டு, அதுக்கு அடுத்து பிறவி கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய அறிவு மாறாத தன்மைக்கு மாறணும், சரியா. ஏன்னா மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மையில இருந்துகிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அறிவு மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதா இருக்கிறோம். அதான் கேவலம் சகலம். அப்ப சுத்தத்துக்கு வரணும். அதான் அந்த அருள், சரியா. அருள் சரீரமா மாறுறது. அந்த அறிவு அருளா மாறி நிக்கணும். அப்படி அருளா மாறி நிற்கும் பொழுது, சரியா, இந்த மலம் எல்லாம் நீங்கி பாசத்துல எந்த பற்றும் இல்லாமல் முற்றிலுமாக நீங்கி அருளாய் நின்னால் அது முக்தி. அதுதான் இந்த சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய முக்தியாக இருக்கக்கூடியது. அப்ப அங்க முக்திங்கிறது நமக்கு பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவுல இருந்து நீங்கணும்.
சரியா? முழுசும் நீங்கி பாசப்பற்று நீங்கி அருளை சேரணும். இந்த அருளை சேர்ந்த அறிவு விளங்கி நிற்கும். அப்ப அறிவு விளங்கி நிற்கும். அந்த அறிவு என்ன அறிவா இருக்கும்? சிவஞானமா இருக்கும். அந்த அறிவு சிவஞானம்ங்கிற அறிவு. சரியா? அப்ப ஞானம் இன்றி நமக்கு முக்தி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஞானம் இன்று ஏன் அதுல சொல்றாரு அப்படின்னா, அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த சாதனை செய்யும் பொழுது எப்படி உறுதியா நின்று சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அடுத்த பாடலை சிறப்பு பகுதியில வச்சிருக்கிறாரு. அப்ப இவங்க சொல்ற முக்தி எல்லாம் முக்தியே கிடையாது. ஞானம் விளங்கணும். அப்ப அந்த ஞானத்துக்கு என்ன தகுதி அப்படின்னா அந்த 4 சத்தினிவாதம் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஏன் இத நமக்கு 4ஆ வச்சிருக்கிறாரு, மற்றவங்களுக்கெல்லாம் 2ஆ வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அதுவும் பெருமானுடைய பெரும் கருணை தான். சரியா? பெருமானுடைய பெரும் கருணை. அவங்க எல்லாம் கொஞ்சம் ஞானம் விளங்குனவங்க, தீவிரதரம். சரியா? அவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த சகலர் எண்ணிக்கையும் அதிகம். ஆனா இவனுக்கு அந்த இதுவும் கிடையாது. அந்த ஞானம் அந்த அளவுக்கு விளங்கல. அப்போ ஜஸ்ட் பாஸ் 34ல நிப்பான். பெருமானுடைய பெருங்கருணையினால 1 மார்க் போட்டு ஓடிடு, பாஸ் ஆகி ஓடிடு அப்படின்னு 4 விதத்துல வச்சிருக்கிறார். சரியா? அதனால 4 விதமா வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த 4 விதத்திலையும் நமக்கு எப்படி எப்படி நமக்கு மேல நிக்கிறவங்க எல்லாம் எப்படி வேகமாக அந்த வழிபாடுகளை செய்து அதுல உறுதியா நின்று அவங்க இறைவனை அடைகிறார்கள் அப்படிங்கிறதுக்காக காட்டுவதற்காகவும். ஏன்னா நமக்கு முன்னிலை பொருள் இல்ல அப்படின்னா அன்பு பாராட்ட முடியாது. நமக்கு முன்னிலை பொருள்னு ஒண்ணு வேணும். அப்ப நம்ம ஒருத்தரை பார்த்துதான் நம்ம இன்னொருத்தரை பார்த்துதான் நம்ம என்ன பண்றோம்? திருந்துகின்றோம். அப்போ நல்லவங்க இப்ப நம்ம சொல்றோம், அவனை பாரு நல்லவன், அவனை பார்த்து திருந்து அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப ஒருத்தரை பார்க்கணும். அப்ப இந்த ஞானம் அடைவதற்கு இந்த 4 படிநிலைகளை நிக்கிறவங்களை பார்த்து கீழே நிக்கவே அதுக்கு மேல நிக்கிறவங்களை பார்த்து மேல முன்னேறுவான். அந்த நிக்கிறவன் அதுக்கு மேல இருக்கிறவங்களை பார்த்து வேகமா முன்னேறுவான். அடுத்து அதுக்கு மேல பார்த்து இப்படி பார்த்து நிற்பதற்காகவே பெருமான் நமக்கு 4 பேர் அங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் நமக்கு முன்னிலை பொருளாக இந்த 4 தரத்தையும் நிறுத்தி முக்தி அடைவதற்கு இந்த மாதிரி வழிவகை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த 50வது பாடலையும் நிறைவு செய்திருக்கிறார். இது நமக்கு பொது பகுதி. சரியா? இந்த பொது பகுதி இதுல முடிகின்றது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய 51வது பாடல் சிறப்பு பகுதியில தொடங்குது. இந்த 51வது பாடலிலேயே சொல்லியிருக்கிறார் உமாபதி சிவமையா சொல்றாரு, எந்தெந்த அதுக்கு அடுத்து பின்னால வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த 51வது பாடல்லையே நமக்கு சொல்றாரு. அடுத்த 50 பாடல்களும் எப்படி இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அதுல சொல்றாரு. அதுல அந்த பொதுனா என்ன, உண்மைனா என்ன, இத நம்ம பொதுவா எப்படி சொன்னோம், அங்க சிறப்பா எப்படி சொல்ல போறோம் அப்படிங்கறதெல்லாம் அந்த பகுதியில சொல்றாரு. அந்த உண்மை அதிகாரத்துல சொல்றாரு. அப்ப அந்த பொது சிறப்பு, அந்த பொதுவா எப்படி விளம்பனேன் அப்படிங்கிறத அதுல சொல்லி, அந்த பொதுனா என்ன, அந்த ஞான வாய்மை அப்படிங்கறதெல்லாம் என்ன, அந்த ஒவ்வொரு பகுதியாக அதுல 6 பகுதியா பிரிச்சிருக்கிறார். சரியா? 6 அல்ல 7 பகுதியாக. அதுல ஆன்ம இலக்கணம், அவத்தை இலக்கணம், உணர்த்தும் இலக்கணம், சிவசக்தி இலக்கணம், பயன் இலக்கணம், பஞ்சாக்கர இலக்கணம், அணைந்தோர் தன்மை அப்படின்னு 7ஆ இருக்குது அப்படின்னு அந்த 7 பெயர்களையும் எப்படிங்கிறதெல்லாம் அந்த 51வது பாடல்ல சொல்லி அதனுடைய அந்த உண்மை பகுதியை தொடங்குகிறாரு. அந்த உண்மை பகுதியை தொடங்கினாலும் அந்த உண்மை பகுதி எதுலதான் வருது அப்படின்னா 63வது பாடல்ல இருந்துதான் நமக்கு அந்த இது சிறப்பு பகுதி வருது. அது வரைக்கும் அந்த பொது பகுதியினுடைய தொடர்ச்சியே அந்த இதை சொல்றார். சொல்லி நமக்கு இந்த நூலை நிறைவு செய்கின்றார். இங்க 50வது பாடலோட நாம் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். பொது பகுதியை நிறைவு செய்திருக்கிறோம். சிறப்பு பகுதியை வரும் வகுப்புகள்ல இருந்து நாம் தொடர் சிந்தனையாக சிந்திக்கலாம் என்று இத்தனை நேரமும் பொறுமையாக இந்த ஞான செய்திகளை அடியனுடைய குருநாதர் உணர்த்திய தன்மையில் அடியேன் உணர்ந்ததை உங்களுக்கெல்லாம் உணர்த்தி இருக்கிறேன் என்று இத்தனை நேரமும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அடியார்களுடைய கமல் பாதங்களை வீழ்ந்து வணங்கி, உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி, பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, குருநாதருடைய திருவடிகளை வணங்கி, உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளை மீண்டும் ஒரு முறை வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும்.
ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூரிசை தனிமேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டு வெண்ணை பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவுடுதுறை வாழ்குரு நம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோர் திருமரபு நீடூடி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.